பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க சொல்ற உண்மையை கூட அவ்வளோ சீக்கிரத்துல யாரும் இதை நம்ப மாட்டாங்க. படிச்சவங்க நிலையே இப்படி இருக்க 1400 ஆண்டுக்கு முன்னாடி வந்த எழுத வாசிக்க தெரியாத ஒரு உம்மி நபி நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து வந்த இந்த மார்க்கத்தை மக்கள்ல பல பேர் நம்ப மறுத்தாங்க. பலர் மறுத்தாலும் அல்லாஹ் ஒரு சிலரது உள்ளத்துல ஈமான விதைச்சான். அந்த ஈமானே அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சுது. அப்படி முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த ஈமானிய உள்ளங்களை இப்ப பார்க்கலாம். அதில் முதலாவதாக பெரியவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழராவார். சிறுவர்களில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினரும் பின்னர் அவருடைய மருமகனுமானார். பெண்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் முதலாமவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாவார். அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் ஜைத் இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அடிமைகளில் முதலாமவராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. கடுமையான சித்திரவதைக்கு பின்னரும் இஸ்லாத்தை விடாமல் நிலையாக இருந்தார். இஸ்லாத்தின் முதல் முஅத்தினும் இவரேதான். இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் இருந்த இந்த புனித மனிதர்கள் வெறும் பெயர்கள் அல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு உணர்வு, ஒரு வழிகாட்டி. நாம் அறிந்து கொள்வதும் பிறருக்கும் சொல்லுவதும் நம்மை நம் தீனில் வலிமை பெறச் செய்கிறது.